உன்மாதம் மலையாள திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னை தொட்ட நீ கெட்ட, இப்படி ஒரு வழக்கு. அந்த கோப்பம் மீது கை வைத்தாலே ஆபத்து என்று ஒரு வழக்கில் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் காவல் நிலையத்திற்கு பணியிட மாறுதலால் வரும் ஷெல்லி தன் திரைப்பட கதாசிரியர் கனவை நினைவாக்க அக்கோப்பு கயிற்றை அவிழ்க்கிறார். மழை வெளுக்க, மின்வெட்டில் இருள் சூழ, மெழுகுவர்த்தி ஒளியில் வெண்புகை உருவம் தெரிய, கிளம்பிடுச்சையா காவலராக இருந்து திரைப்பட கதாசிரியராகி காவல்துறை சார்ந்த பரபரப்பு கதைகளை தன் அனுபவத்தால் திறம்பட வழங்கும் ஷாஹி கபீரின் எழுத்தில் மற்றும் ஒரு படைப்பு. அவரை போலவே திரைப்பட கனவுள்ள ஒரு நாயகன் என்னும் கதைக்கரு நம் ஆர்வத்தை தூண்டுவது என்னமோ உண்மைதான். ஆனால் ஷெல்லியின் திறமை, பாத்திரங்களின் குணங்கள் எதுவும் திரையில் வெளிப்படவில்லை. திரைக்கதையின் அசல் தன்மையை அமானுஷ்ய மேல் பூச்சால் மறைத்து சொதப்பி இருக்கிறார் ஷாஹி கபீர். படத்தொகுப்பாளர் இயக்குனராகும் போது கதை சொல்லல் கூர்மைப்படும் என்கிற கருத்தை தன் இயக்கத்தால் தகர்த்திருக்கிறார் கிரண் தாஸ். சுயநலத்திற்காக வழக்கை பயன்படுத்தும் ஷெல்லி ஒரு ஆன்மாவுக்கு நீதி பெற்று தருபவராக மாறுவதற்கு முக்கால்வாசி திரைக்கதை எரிபொருளாகி இருக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எப்போது உள்ளிட்ட வழக்கு குறித்த கேள்விகளுக்கு ஷெல்லி பதில் சொல்லாதது ஆன்மாவே பதில் தருவது. வினாத்தாள் மோசடிகளை எல்லாம் விஞ்சி நிற்கிறது. வேரின் பிரச்சனை கிளைகளை எட்ட சிறிது காலம் எடுத்துக்கொள்வதை போல் மேற்கூறிய குறைகள் நம் ரசனையில் தாக்கம் செலுத்தும் வரை குஞ்சாக்கோ போபன், விஜோமால் ஜோஸ் தங்களது இல்லற வாழ்வின் வழிவிருந்து வைக்கின்றனர். வழக்கின் மர்மத்தை குஞ்சாக்கோ எப்படி அறியப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பை பெரிதாய் கிளப்புகிறது இடைவேளை. இப்படி சில சுவாரஸ்ய தூறல்கள் இறுதி வரை இருப்பதால் இது கற்பனை வறட்சியுள்ள படைப்பு என்னும் உணர்வு எழவில்லை. எனினும் மலையாள திரை ரசிகர்களின் யானை பசிக்கு இது சோளப்புரிதான் என்பது சற்று கசப்பான உண்மை. ஆக ரெயின்கோட் எடுத்து சென்ற நாளில் கொளுத்தும் வெயிலில் குளிப்பது போன்ற அனுபவம்.